இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. செங்கனூர்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம் தான். ஒரு 2 நிமிஷத்தில் வந்துட்டேனே. இது பம்பல ஐயப்பன் தான் இது பேரே வச்சுருக்குறாங்க. பெருமாள் பேர். பெருமாள் பெருமாள் திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. அடியனோட பைக்கு இந்த இது இல்லை, கரடால்வர் இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். அவர் புண்ணியத்தில் ஏதோ எனக்கு ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு. பம்பல ஐயப்பன் உள்ளே போகலாம். இது என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. திருப்பதி பம்பல ஐயப்பன் பெருமாள் பேர் தான். பெருமாள் பம்பல ஐயப்பனாக இங்கே பாவிக்கிறார். அலோடு என்னன்னு தெரியல, கேமரா எப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. பம்பல ஐயப்பன் சுவாமிகள் எல்லா கோயிலும் ஒன்று போலாம் கட்டியிருக்காங்க. அந்த ரவுண்டு போட்டு ஃப்ரண்ட்டில் இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில், இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். சுற்றி ஐயப்பன் கோயில். தாயார் இங்கே யார் இருக்கான்னு தெரில. இது என்ட்ரன்ஸ். கடைகள்லாம் இருக்குது. ஒன்று போல் இருக்குது. செங்கனூரில் மொத்தம் 4 திவ்ய தேசம் இருக்குது. புளியூர் ஒன்று, இது ஒன்று. ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி மகாதேவ் இருக்குது. இது பம்பல ஐயப்பன். இது பேர் பெருமாள் பம்பல ஐயப்பனாக இங்கே இருக்கிறார். பிரமாதமாக இருக்குது கோவில். காலையில் 5 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 4 கோயிலையும் உடனே முடிச்சுட்டு திருவள்ளாவில் இருக்கக்கூடிய 2 கோயிலையும் உங்களால் முடிக்க முடியும். உள்ள வீடியோ அலௌடு இல்லை, ஸோ சுற்றி எடுக்கிறேன். காலையில் எவ்வளோ கூட்டம் பாரு. காலையில் 6 மணி இருக்கும். கொடிமரம் இருக்குது. பிரமாதமான கோவில். எல்லாமே ஒரே ஷேப்பில் தான் இருக்குது. மேலே 3 கலர்புரை. காலை பூஜை ஆரம்பிச்சிச்சு. நித்திய பூஜை. விஸ்வரூபம் காலைல 5 மணிக்கு நினைக்கிறேன். இடியன் மக்களே, கரெக்டாக செங்கனூருக்கு நைட்டு வந்துடணும். வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்தாப்பிட்டு அமிட்னு ஒன்று இருக்குது. ஒரு பெட்டு கொடுத்தா நல்ல அக்காமடேஷன், ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அக்காமடேஷன். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிட்டேன். ஸ்டே பண்ணால் 360 ரூபா வாங்கினா. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது செங்கனூரில். காலையில் நீங்கள் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சு கிளம்பிட்டு காலைல 5 மணிக்கு பக்கத்தில் இருக்க கஷேத்திரம் போயிடணும். அதுக்கடுத்து இது நம்ம பம்பல ஐயப்பன் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான், 4-5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். இங்கே கோசாலை இருக்குது. கோசாலை இருக்குது. இங்கே போய் நாகதேவதைகள் இருக்காங்க. அருமையான கோயில் பார்த்துக்கோங்க. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ, போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணமோ தெரில, இந்த மாதிரி கோயிலெலாம் பார்க்குறதுக்கு. கோசாலை இருக்குது. இந்த கோசாலை மாடெல்லாம் படுத்துன்னு இருக்குது. அப்படியே இதோட நிப்பாட்டிக்கிறேன் வீடியோ.